இன்னைக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காம வந்தவங்கலாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே. தான் திருட்டு ரயிலில் ஏறி வந்து 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் திமுகவை விமர்சனம் செய்துள்ளார். இது கிடையாது. இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறேன். பணம் யார் கொடுப்பாங்கண்ணா? யார் கொடுப்பாங்க? ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க. அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா, இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மாதம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும்ல. அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையாக அதை வாழுவேன், பெருமையாக தொழில் செய்வேன், பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன். ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதில் பணம் சம்பாதிங்க, அதில் வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி நேரம் இருக்குது, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்குது, மன வலிமை இருக்குது, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்குது, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். சோம்பேறியாக வீட்டில் உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கற்றுக்குங்க, டெக்னிக் கற்றுக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதனால் இதில் எங்கே தவறாகும்? ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான், இருந்தும் ஏன் பெருசாக பதில் சொல்கிறேன்னா, இதனால் ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசில் வாழுங்க. தவறு செய்யும்போது சுட்டி காட்டுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காம வந்தவங்கலாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே. அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்ணுறாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்ணுறாரு? கையில் கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது, எங்கிருந்து வருது அவருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.